நீ வேற வான்னு சொன்னீங்க. எங்க ஓனர் நானே போய் சொல்லிட்டு வந்திருக்கேன். என் ஓனர் இந்த ஹோட்டல் தாண்டி சாப்பிட வருவான். பாத்தியாங்க அவரு நம்ம கிட்ட அர்ஜென்ட்டா லீவ் வேணும்னு கேட்டு இங்க பாத்தியா நாய் பொறுக்கி நிக்குது. ஆமாண்டா, என்னன்னு கேப்போம். குடும்ப கஷ்டம் சொல்லி மயிறு மட்டனு வேலைக்கு சேர்ந்துட்டு அர்ஜென்ட் லீவ் வாங்கிட்டு இந்த ஃபிகர் கூட சுத்திட்டு இருக்காங்க. அவர் உங்க கையில வேலை தானங்க பாக்குறாரு. ஏன்னா உங்க கையில வேலை பார்த்து அடிமைன்னு அர்த்தமா என்ன? கிட்ட வேலை செய்யற நாய்க்கு பேச்ச பத்தியா? என் ஃப்ரெண்ட்ஸ் கூட எல்லாம் வெளில சுத்தக்கூடாது. அவரு ஓனர் என்ன கேட்கதான் செய்வான். நீ மயிர் மாதிரி பேசுனீங்க. யோ மயிர் எல்லாம் பேசிட்டு இருக்க. சம்பளம் தான் வாங்கணும், பிச்சை வாங்கலாம், புரியுதா? மயிறு பேசாம எப்படி பேசுவாங்க? கூந்தல் அப்படின்னு பேசணுமா? என்ன பிரச்சனை? என்னடா யாரு ஃப்ரெண்ட்ஸ் எதுக்கு நான் தேவையில்லாத பேசுனேன்? என்னடா ஆச்சு? அதான் இவனுக்கு ஓனரா இன்னைக்கு வேலைக்கு வரலையா, அதனால அது நக்கலா பேசுறாங்க. புரியுது, அதுக்காக தேவையில்லாத பேசி சண்டைக்கெல்லாம் வராதண்ணா. வெளியே வரதான் செய்வாங்க, 4 பேர் கூட பேசதான் செய்வாங்க. நீங்க வரலையா அந்த மாதிரிதான் ப்ரோ. நாளைக்கு வந்துருவான் ப்ரோ வேலைக்கு. அவன் நாலு தவிர என்ன மயிருக்கு வேலைக்கு வரணும் மச்சான். அவன் வேலையை விட்டு கூக்குறோம். அவங்க ஒரு ஆள் சம்பளத்துக்கு 2 இந்திக்காரங்க வேலைக்கு வைக்கிறோம். இந்திக்காரங்க வருவாங்க போவாங்க, ஆனா தமிழ்காரன் செய்யற வேலையே வேற ப்ரோ. நீயா வந்து ஒரு நாள் அவனை கூப்பிட்டு வைப்போம். கிளம்பலாம். இவனுக்கு மாதிரி ஓனர் கிட்ட வேலை செய்யறதுக்கு சும்மாவே இருக்கலாம்டா. பரவாயில்ல விடு, வேற வேலை பாத்துக்கலாம். அதான் உனக்கு பாக்க அவங்க சம்பளத்துக்கு தான் வேலைக்கு வராங்க. அதுக்காக அவங்க ஒன்றும் உங்க அடிமை கிடையாது.